நீதி கதைகள் டிவி. அது ஆற்றங்கரையோரமா இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த மொத்த ஊர்லயுமே ஒரு 10 குடும்பம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா அந்த ஊர்ல சின்ன குழந்தைங்க ரொம்ப அதிகங்கிறதுனால அந்த ஊர் எப்பவுமே ரொம்ப கலகலப்பா தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சில பேர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, சில பேர் மீன் பிடிச்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இந்த 2 வேலைகள் தான் இருந்துச்சு. அந்த ஊர் பார்க்க பச்சை பசேல்னு பெரிய பெரிய மரங்களோட, சுத்திலும் வயல்வெளியோட, அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறோட பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஆறு ரொம்பவும் பெரிய ஆறு அப்படிங்கறதுனால அங்க யாருக்குமே தண்ணி பஞ்சம் வந்ததே இல்ல. இப்படி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு நாள் சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமயம் ஆகியும் இருட்டாகவே இல்ல. அதனால யாருக்கும் எதுவுமே புரியல. எல்லாருமே வானிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஆபத்து இருந்தா அதிகாரிகளே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா ஆயிட்டாங்க. ஆனா பசங்க மட்டும் இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் கூட வெளிச்சந்தான் இருக்கே வேலை செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் மணி 7 ஆச்சு, இன்னும் பிள்ளைங்களும் சரி புருஷனும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட தலைவரான ரங்கையாவும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அவருடைய பொண்டாட்டி வெளியில வாசல்ல வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கொஞ்ச தூரத்துல ரங்கையா ஒரு கையில ஒரு மம்முட்டியையும் ஒரு கையில கோடாலையும் பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அத பார்த்து அப்பாடா வராரு அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ ரங்கையா ராதம்மாவை பார்த்து, இன்னைக்கு இருட்டானதே தெரியலல்ல, அதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு இன்னும் இருட்டாகவே இல்ல, வெளிச்சம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. ஆமா, வழியில சீனுவை பாத்தீங்களா? அவன் இன்னுமா வீட்டுக்கு வரல? வரலங்க, அவனும் உங்களை மாதிரியே இன்னும் இருட்டாகலையேன்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருக்கான் போல. சரி, இந்தா இது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ள வை, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி, கூட்டிட்டு வாங்க, சாப்பிட்டு போய் படுக்கட்டும். சரி சரி. அப்படி ரங்கையா ஊருக்குள்ள நடந்து போனான். அங்க காலியா இருக்கிற ஒரு மைதானத்துல அந்த ஊரை சேர்ந்த பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய் சீனு. பசங்க எல்லாருமே விளையாடுறத நிப்பாட்டிட்டு ரங்கையாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சீனு அவங்க அப்பா கிட்ட, இதோ வரேன்ப்பா. 7 மணி தாண்டிடுச்சுடா, வா வா வீட்டுக்கு போகலாம். 7 மணி ஆயிடுச்சா? ஆனா இன்னும் ஏன்பா இருட்டல? தெரியலடா, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வானிலையில ஏதோ மாற்றம் வருது போல, இது அதுவா தான் இருக்கும். அப்படியா? அப்பா இன்னும் எனக்கு பசிக்கல, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். உன் அம்மா தான் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னான், அப்புறம் பார்த்துக்கோ. ஐயோ அப்படியா? அப்ப வரேன், இல்லைன்னா அம்மா அடிக்கும். சரி வா. அப்படியே ரங்கையா மற்ற குழந்தைங்களையும் பார்த்து, நீங்களும் வீட்டுக்கு போங்கப்பா, மணி 7 ஆயிடுச்சு. அப்புறம் உங்க வீட்டில இருந்தும் வந்து அடிச்சு கூட்டிக்கிட்டு போவாங்க. அதை கேட்டு பசங்க எல்லாருமே சரிங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரங்கையாவை பெரியப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறது ரங்கையாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படி பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரங்கையாவும் சீனுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு சீனு கிட்ட கேட்டாரு. அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நல்லா தான்ப்பா இருந்துச்சு. கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரல, மற்றபடி இன்னைக்கு பள்ளிக்கூடம் நல்லா போச்சுப்பா. ஓஹோ, அப்பனா வீட்டுக்கு போய் இன்னைக்கு எழுத வேண்டிய வேலை உனக்கு இருக்காது. ஆமாப்பா, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. அப்ப வீட்டு வாசல்ல ராதம்மா அவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. புள்ளைய பார்த்ததும், என்னடா இன்னுமா பசிக்கல? இல்லம்மா, வெளிச்சமா இருந்ததால நேரம் போனதே தெரியல. சரி சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இரு. முக கழுவிட்டு உள்ளவா. இல்லம்மா, நான் குளிச்சுட்டே வரேன், சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு தூங்குறேன். நீங்களுமா? நானும் குளிச்சுட்டு வரேன், எனக்கும் சாப்பாடு எடுத்து வை. அப்படி அவங்க 2 பேரும் குளிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ராதம்மா 2 பேருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தா. எல்லாருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அறையில வந்து உக்காந்தாங்க. ராதம்மாவும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளும் உட்காந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறமா எப்பவும் போலவே அவங்க வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டலை போட்டு வெளிச்சத்திலே படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது சூரிய ஒளி அப்படியே தான் இருந்துச்சு. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எல்லாரும் ரங்கையா கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கும் எதுவும் தெரியல, இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா யாருக்கிட்டையாவது போய் கேட்கலாம். அன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிட்டாங்க.
சாயந்தரம் நேரம் மெதுவா இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. நேத்து பயந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் சமாதானமானாங்க. ஆனா விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க மட்டும் கவலைப்பட்டாங்க. இன்னைக்கும் வெளிச்சம் இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆமாண்டா, நேற்று வெளிச்சம் நிறைய இருந்துச்சு, விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாண்டா, நேற்று விளையாண்ட விளையாட்டுக்கு நான் போய் தூங்கிட்டேன் தெரியுமா? அம்மா கூட என்னை திட்டலை, நான் நேராக தூங்கிட்டேன். அப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சீனு அவங்க எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னா. ஆமாம், நம்ம ஊருக்கு நேற்று என்ன இருக்கும்? என்னமோடா, நேற்று வெளிச்சம் இருந்ததால் ராத்திரி தூங்க கூட நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதிகமாக விளையாண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இன்றைக்கும் அப்படி விளையாண்டா எங்கள் அம்மா வந்து என்னை அடிப்பாங்க. பேசாமல் வீட்டுக்கு போகிறது தான் சரி. உங்கள் அம்மா மட்டும் இல்லைடா, எங்கள் எல்லார் அம்மாவும் வந்து அடிப்பாங்க. நாளைக்கு விளையாடலாம், இன்னைக்கு வீட்டுக்கு போவோம். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு பூரா இதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்த பொம்பளைங்க மட்டும் அப்பாடா வானிலையில எந்த மாற்றமும் வரலன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆம்பளைங்க எல்லாரும் நேத்து மாதிரி வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா இன்னும் அதிகமா வேலை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மாதிரியே அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் சீக்கிரமாவே எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு மதிய நேரமே வானில மப்பு மந்தாரமுமா மாறுச்சு. அதை பார்த்த எல்லாரும் என்ன இது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே இந்த வானிலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் மப்பு மந்தாரமுமா இருந்து இருட்டாக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திச்சு அந்த வானிலை. நல்ல வெளிச்சமா இருந்துச்சு. என்ன நடக்குதோன்னு தெரியாம எல்லாரும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மழை எதுவும் பெய்யலனாலும் அன்னைக்கு சாயந்தர நேரம் மட்டும் வெளிச்சம் அப்படியே தான் இருந்துச்சு. ஜனங்க ஒரு வாரம் பார்த்தாங்க. எல்லாருக்கும் பயம் அதிகமாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரங்கையா கிட்ட இதை பத்தி பேசலான்னு நினைச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ரங்கையா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ஊஜனங்க எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க 3 பேரும் பொம்பளைங்க 3 பேருன்னு மொத்தம் 6 பேர் வந்து ரங்கையாவை பார்த்தாங்க. என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஒன்றும் ரங்கையா, அந்த வெளிச்சத்தை பற்றி பேச தான் வந்தோம். ஓ, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வெளிச்சத்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாங்கய்யா, பசங்க எல்லாரும் இருட்டாகலன்னு நல்லா விளையாடிட்டு அப்புறமா தான் வராங்க. பள்ளிக்கூடத்துல கொடுத்த வேலைகளையும் செய்யறதில்ல, தூக்கம் வருதுமான்னு படுத்து தூங்கிடுறாங்க. ஆமாம் ரங்கையா, தூங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா அவங்க எல்லார்கிட்டயுமே மாவட்ட அலுவலகத்துக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொன்னான். அன்னைக்கு அவன் கிளம்பி போனான். அங்க போனப்போ கொஞ்ச நேரம் அவனை யாருமே கவனிக்கவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவனை உள்ளவே வர சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? ஐயா, என்னோட பேர் ரங்கையா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் இப்பெல்லாம் ராத்திரி நேரமும் வெளிச்சமாக தான் இருக்கு. அதான் என்னன்னு தெரியாம உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். அதை கேட்ட அந்த அதிகாரிக்கு ஒண்ணுமே புரியல. இருட்டே இல்லாம இருக்கிற ஒரு ஊரா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அது வரைக்கும் நின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த ரங்கையாவை பார்த்து நாற்காலியில உட்கார சொல்லி சொன்னாரு. ரங்கையாவும் உட்காந்தான். தூங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கிறதால நேரம் போறதே தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டப்போ, அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரோட எல்லையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் பத்துதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலை பார்க்க மாட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க சொல்லி நான் சொல்லிடுறேன். என்னங்கய்யா இது, ஏதோ ஃபேக்ட்ரி கட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதை கட்டினா நம்ம மாவட்டத்துக்கே நல்லது ரங்கையா. அதனால் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்க. நம்ம ஊருக்கு அதால கரண்ட்டும் வரப்போகுது. அப்படி அவரு சில காரணங்களை சொல்லி அனுப்புனாரு. ரங்கையாவும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய ஊருக்கு வந்தான். அவன் ஊருக்குள்ள வந்து பார்த்தா இன்னும் வெளிச்சமா தான் இருந்துச்சு. எல்லாரும் இன்னும் அவன் வீட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இன்னுமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு யாரும் எந்த பதிலும் கொடுக்காம அவனுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்க எல்லாருக்குமே அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொன்னான். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணுமாமா?
அப்படின்னு கேள்வி கேட்டப்போ ரங்கையா, இது நம்ம எதிர்காலத்துக்காகத்தானே, பொறுமையா இருப்போம். சரி, வேற என்ன பண்ண முடியும்? அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாரும் அதுக்கு பழகிட்டாங்க. எல்லாரும் அந்த ஊரை இருட்டே இல்லாத ஊரு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல இருட்டே இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு ரங்கையா சொன்னதுனால எல்லாருமே அதை பொறுத்துக்க ஆரம்பிச்சாங்க. மெதுவா மெதுவா அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்குறத பழகிக்கிட்டாங்க. பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தாலும் அது நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதுதான் அப்படின்னு ஊர் மக்கள் அமைதியாயிட்டாங்க. அது சாந்திபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கரண்டே இருக்கல. ஆனா அது அவங்க ஒரு குறையாவே நினைக்கல. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா இருட்டுல முழுகி போற சாந்திபுரம் வீட்டுல விளக்கு வச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே ஒழிய கரண்ட் வேணும் அப்படின்னு எப்பவுமே அவங்க நினைச்சதே இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரான சித்தையாவ யாரோ பஞ்சாயத்துக்கு வர சொன்னதா கூப்பிட்டு விட்டாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அத பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கவும் இல்ல. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல சமைச்சு அவங்கவுங்களும் எதுக்கு சாப்பிடணும், எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம், பேசாம வீட்டு வாசல்ல ஒரு பாய் போட்டு உக்காந்து சாப்பிடலான்னு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் நினைச்சபடியே வெளியில தான் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி பக்கத்து வீட்டு ரமணம்மா கிட்ட இப்படி கேட்டா, அண்ணி, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? என்ன பெருசா சமைச்சிட்டேன், ரசம் வச்சிருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன், அதுக்கு மேல எதுவும் சமைக்க விருப்பம் இல்ல, அதான் சும்மா ஆயிட்டேன். சரி பரவாயில்ல அண்ணி, இன்னைக்கு நான் கறி செஞ்சிருக்கேன், அண்ணன் கேட்டா அதை கொடுத்துரு. ஆ சரி சரி. அதுக்குள்ள அந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாருமே வெளியில பாய் போட்டு வச்சாங்க. அவங்களுக்கு கூட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரிதான் சின்ன பசங்களும் கூட அவங்கவுங்க நண்பர்களோட உட்காந்து சாப்பிடுறது நல்லா இருக்கும்னு அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில உட்காந்து சாப்பிடுறதுக்காக வந்துருவாங்க. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் எழுந்திருச்சு ஒரு இடத்துல போய் உக்காந்ததுக்கு அப்புறமா பொம்பளைங்க எல்லாருமே வந்து உக்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல படுத்து தூங்குறவங்களுக்காக படுக்கைய போடுவாங்க. இது எல்லாமே தினமும் அவங்க செய்யற வேலைதான். எப்பவுமே இப்படி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து செய்யற அந்த ஊர்ஜனங்க எல்லாருமே கரண்ட்டுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். இன்னும் பசங்க விஷயத்துக்கு வந்தா பசங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது வெளியில தான் வந்து படுத்து தூங்குவாங்க. பாட்டிங்க எல்லாரும் கதை சொல்ல சொல்ல பசங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டே சந்தோஷமா படுத்து தூங்குவாங்க. அப்ப அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி, இன்னைக்கு பசங்க எல்லாரும் விளையாடி விளையாடி ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க, சீக்கிரமா படுத்து தூங்குங்க, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அத பக்கத்துல இருந்து கேட்ட ரமணம்மா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? பசங்க சீக்கிரமா தூங்கிட போறாங்க, அவங்க கதை கேட்காம என்னைக்கு தூங்கிருக்காங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்களே, சீக்கிரமா தூங்குனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவங்க தூங்காம கூட இருப்பாங்க, ஆனா கதை கேட்காம இருக்க மாட்டாங்க. என்ன பண்றது? ஆமா, சுகுணமா வந்தாங்களா? எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் வந்தாங்க, அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு. அத நான் பார்த்தேன், சுகுணமா இல்லனா நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்களே. ஆமா ஆமா, அவங்க சொல்ற நீதி கதைகளை கேட்டுதான் நம்ம பிள்ளைங்களும் வளர்றாங்க. அப்பதான் வெளியில இருந்த பசங்க எல்லாருமே சுகுணமா கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே கவனமா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு புது கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. பசங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க எல்லாருமே படுக்கையில தலையணைய வச்சு எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா சுகுணம்மா அவங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குனாங்க. பொம்பளைங்க எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு படுத்து தூங்குனாங்க. தினமும் அந்த ஊர்ல இதே மாதிரி தான் நடக்கும். சுகுணம்மா கதை சொல்லணும், பசங்க எல்லாரும் அதை கேட்டு தூங்கணும். அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்கணும். அப்படி அடுத்த நாள் காலையில எல்லாரும் பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்து ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து சொன்னான். அதனால அவரும் சரி அப்படின்னு பஞ்சாயத்துக்கு கிளம்பி போனாரு. போற வழியில எங்க பார்த்தாலும் கரண்ட் சம்பந்தப்பட்ட போஸ்டருங்க இருந்துச்சு. அப்ப அவர் மனசுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நினைச்சாரு.
இந்த வருஷத்துல 2 மாசங்களா இத பத்தி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. சித்தையா அவருடைய மனசுக்குள்ள அதுக்கு தான் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாரு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போய் வண்டிய வெளியில நிப்பாட்டி உள்ள போய் அவர் ஒரு நாற்காலியில உக்காந்துகிட்டு இருந்தாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலதிகாரி கீழே வேலை செய்யற ஒரு அதிகாரி வந்து அவரை உள்ள கூட்டிக்கிட்டு போனான். அப்ப அவரு அவனை பார்த்து நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ, தெரியுங்க, சாந்திபுரத்தோட தலைவர் நீங்க தானே? ஓஹோ, தெரியுமா? அப்படின்னு சொல்லி தலைவர் உள்ள போனாரு. அப்ப பெரிய ஆபீசர் பார்த்து சிரிச்சு, வாங்க வாங்க ஐயா, வந்து உக்காருங்க. வணக்கங்க, கூப்பிட்டு அனுப்புனீங்களாமே, எதுனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனா அந்த ஆனாதான் என்ன? அது வந்துங்க, எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். என்ன முடிவு? எதை பத்தி? அதான் உங்க ஊருக்கு நாங்க கரண்ட் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரண்ட் கம்பெல்லாம் நட்டு கரண்ட் கொடுக்க போறோம். தலைவர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா தான் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா யோசிச்சுட்டு, இப்ப எதுக்குங்க? ஏங்க என்னாச்சு? அது நல்ல விஷயம் தானே. உங்க ஊர்ல கரண்ட் இல்லாம சீக்கிரமா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வெளிச்சத்திலே வீட்டுக்கு போறாங்களே, உங்களுக்கு அவசியம் தானே? தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவைதான். ஆனா அந்த கரண்ட் இல்லாமலே எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு விளக்க வச்சுக்கிட்டே வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க கையெழுத்தை மட்டும்தான் வேணும், போடுங்க. அப்படின்னு அவருடைய டேபிள்ல இருக்கிற காகிதத்தை தலைவர் பக்கமா திருப்பி வச்சாரு. ஒரு தடவை நான் ஊருக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேனே, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. ஏற்கனவே மந்திரி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு. நாங்க இப்ப வேலையை சீக்கிரம் முடிச்சாகணும். ஆனா என்கிட்ட இப்பதானே இதை நீங்க சொன்னீங்க. உண்மைதான், ஏதோ வேலை இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். நீங்க கையெழுத்து போடுங்க. தலைவரும் வேற எதுவுமே செய்ய முடியாம கையெழுத்தும் போட்டாரு. அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. இதுவும் நல்ல விஷயம்தான். ராத்திரியிலையும் இனி நம்ம ஊரு வெளிச்சமா இருக்கும். காலம்லாம் மாறுது, நாமளும் மாறியாகணும். அப்படின்னு அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவரு ஊருக்கு வந்தாரு. ஊர்ல பஞ்சாயத்துல தலைவர் போய் 1 மணி நேரம் ஆச்சே, இன்னும் வரலையே. அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். என்ன இருக்கும் தெரியலையே. அப்பதான் அந்த பக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊரு சுத்திக்கிட்டு இருந்த தலைவரோட புள்ள சீனுவா அவங்க பார்த்தாங்க. டேய் சீனு, இங்க வா. ஐயோ கடவுளே, மாட்டிக்கிட்டனே. அப்படின்னு அவங்க பக்கத்துல போனா. சொல்லுங்க சித்தப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போகல, உடம்பு முடியலன்னு போகல. ஆனா இங்க எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க? அம்மா ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அவங்க அம்மாவுக்கு அவன்னா உயிர். உடம்புக்கு முடியலன்னா அவனை கீழே கூட இறக்கி விட மாட்டாங்க. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா? தெரியலையே சித்தப்பா. அதாவது இல்ல சித்தப்பா, நான் அங்கிருந்து தானே வந்தேன். சரிடா சரிடா, போ போ, போய் விளையாடு. நீ பள்ளிக்கூடம் போகலன்னு புரியுது. அதை கேட்டு சீனுவும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊர் தலைவர் ஊருக்குள்ள வந்த உடனே தண்டோர போடுற சுந்தரத்துக்கிட்ட சொல்லி ஊஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாரு. அவனும் ஊரெல்லாம் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். தலைவர் கிராமத்தை சேர்ந்த எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப தலைவர் நேரா அன்னைக்கு நடந்தது என்னன்னு சொன்னாரு. அதை கேட்டு எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாள் கரண்ட் இல்லாம எல்லாரும் ஒண்ணுமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இனி அப்படி இருக்க முடியாதோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. சில பேர் இனிமே வேலைகள் எல்லாம் சுலபமாயிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில பேர் இப்ப கரண்ட் வருது, நாளைக்கு போன் வந்துரும், அப்புறம் எது வேணும்னாலும் வரும், எல்லாருக்கும் மத்தியில தூரம் அதிகமாயிடும்னு கவலைப்பட்டாங்க. எல்லாம் இப்படி இருக்கும்போது பசங்க மட்டும் இனி ராத்திரியிலயும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி சில நாட்களும் போச்சு. கரண்ட் கொண்டு வர வேலையும் ஊர்ல நடக்க ஆரம்பிச்சுது. எல்லா பொருட்களும் வந்துச்சு. அங்கங்க கம்பு நடுறதுக்கு பள்ளங்களும் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாரமா இந்த வேலை ஊருக்குள்ள நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஊருக்காரங்க எல்லாம் இத பத்தி பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்ல. இப்படி 2-3 வாரத்துல
கரண்ட்டும் போட்டாச்சு. பெருசா அதனால எந்த மாற்றமும் வரல. ஆனா வெளியில வந்து எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்குற அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. சுகுணமாவும் கவலைதான் பட்டாங்க. ஆனா எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் ரமணம்மாவோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததுனால கொஞ்சம் உதவி அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு எல்லாருமே ரமணம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உதவிய செஞ்சாங்க. அப்படி யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா உதவி செய்யறது மட்டும் மாறவே இல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படியே தான் இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா மீன் பிடிச்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி, கிளம்பிட்டியா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறல்ல. எங்களாலலாம் இப்படி எழுந்திருக்கவே முடியாது. நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வரலன்னா இந்த ஊஜனங்க எல்லாரும் அதை ஒத்துப்பாங்களா சொல்லு? ஜனங்க ஒத்துக்கிறாங்களோ என்னமோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வர மீனை சமைச்சு கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு இறங்காது. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு, சரிப்பா, கொஞ்சம் என் கூட ஆத்தங்கரை வரைக்கும் வரியா? சரி வா பாட்டி, ரொம்ப நாளாக ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அது? கேளு. இந்த வயசுலையும் இவ்வளோ காலையில் எழுந்திருச்சு நீயே ஆற்றுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்க்க போகிறேன். அப்படி லக்ஷ்மி பாட்டியும் ராமுவும் 2 பேருமே ஆத்தங்கரைக்கு போனாங்க. அப்ப பாட்டி ஆத்துல வலைய போட்டு, இந்த வயசுலயும் ஆத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு போறேன்னா அதுக்கு நம்ம ஊஜனங்க ஏமல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான்ப்பா காரணம். என்ன பாட்டி சொல்கிற? ஒரு காலத்துல என்னோட புருஷன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு புயல் வீசினதுல அவரு போன அந்த படகு கவிழ்ந்து என் புருஷன் கடல்ல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு இருந்தது என் புள்ள சேகர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு புள்ள இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இப்போ எங்கே இருக்கான்? எனக்கு கூட தெரியாதுப்பா அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம என் 10 வயசு பிள்ளைய படகுல ஏத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலான்னு ஆத்துல வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. நான் இந்த ஊர்ல இருக்கேன், என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டப்போ உன் புள்ள படகு முழுகுனதுல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் உயிரோட இருக்கேனோ அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீங்கள் வந்த படகு முழுகி போயிடுச்சா? ஆமாப்பா, அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மனசு சொல்லுது என் புள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான்னு. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தானே. அப்பதான் அங்க வந்த தேவி, பாட்டி சீக்கிரமா வந்துட்டியா? நான் இன்னைக்கு உன் கூட வரலான்னு இருந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, லீவு தான். அதான் வந்தா உனக்கு உதவியா இருக்குமேன்னு. வலையில மாட்டின மீனுங்க மறுபடியும் ஆற்றுக்கு போகிறதுக்கு உதவி செய்ய போறியா என்ன? பாட்டிக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவங்களே மீன் பிடிப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் அவகிட்ட விளையாடிக்கிட்டு. அப்படி மிரட்டி சொல்லு பாட்டி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெரியவனாச்சேன்னு கூட மரியாதை இல்லை. ராமு சொன்னதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி சிரிச்சாங்க. பாட்டி பாத்தியா, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கன்னு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. உனக்கு உன் புருஷன் புள்ள இல்லைனாலும் இந்த ஊரில் எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா. சரி, இன்னைக்கு நான் வலைய போட்டுட்டா? நீ படிக்கிற புள்ளப்பா, நீ பிடிக்க வேண்டியது புத்தகத்தை, வலையை இல்ல. உனக்கு புரியுதா? நீ சொல்லிட்டல்ல, நல்லா படிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் ராகவையா கிட்ட சீனோ, டே ராகவா, என்னடா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு. அப்படி அங்கே என்ன நடக்குது? அங்கே லக்ஷ்மி அம்மா மீன் விற்கிறாங்கடா. மீன் விற்கிற ஒரு பாட்டியை சுற்றி இத்தனை பேர் நின்று மீன் வாங்குறாங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேடா.
அந்த பாட்டி விற்கிற மீன் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும்டா. நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. மீனும் சுவையாக இருக்கும். அதனால் ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த பாட்டி பிடிக்கிற மீனை தான் வாங்குவாங்க. அந்த பாட்டி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்கடா. அவங்க கொடுக்குற மீனுங்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? உண்மைதானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுலயும் அந்த பாட்டி இவ்வளோ சுறுசுறுப்பாக மீன் பிடிக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். அவங்க எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. நாம் அந்த பாட்டி கையாலேயே பெரிய கடையை நடத்தினா எப்படி இருக்கும்? உனக்கு தெரியும்ல, பட்டணத்தை சேர்ந்தவங்க கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கிக்கிட்டு போய் பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்களுடைய தேவையை நாம் பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்கிறதால கிராமத்துக்கு கூட வருமானமும் வரும். இது நல்ல யோசனை தாண்டா. இரு, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் பேசலாம். ராகவன் உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல? உங்கள் உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவதுனா என்ன பார்த்துக்க தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்களே. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. சரி, பசிக்குது, சாப்பிட எதுனா கூட. ஆ சரி, உக்காரு. மீன் குழம்பு இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, மீன் குழம்பு ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப திருப்தியாவே சாப்பாடு சாப்பிட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயமா வந்த? எப்பவும் வராத நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கேனா? ஏதாவது காரணம் இருக்கணுமே. ஒன்றும் இல்லை பாட்டி, உன் கையால் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் மீன் கடை தான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இது புது யோசனை? பட்டணத்தில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு போய் கம்மி விலைக்கு மீனை வாங்கிட்டு அதை பட்டணத்துக்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால் நஷ்டமாகிறது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாமளே மீனை பிடிச்சி பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போகிறோம். இப்படி செய்கிறதால நடுவில் இருக்கிற தரகருங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா என் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமா? நீ செய்கிற வியாபாரத்துக்கு துணையாக பின்னாடி நாங்கள் இருப்போம் பாட்டி. அப்படின்னா சரி, பண்ணலாம்ப்பா. இதுக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னா, இந்த கிராமத்திலேயே நல்ல மீன் பிடிக்கிற திறமை உனக்கு தான் இருக்கு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்லேயே உன் கையாலேயே ஒரு பெரிய மீன் கடையை திறந்து வச்சு அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு தான் கேட்க வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி கையால ஒரு மீன் கடையை தொடங்குனாங்க. அந்த மீன் கடையில வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனவத்துறை அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தாரு. அதை பார்த்து ராமு பதட்டமா லக்ஷ்மி பாட்டி வீட்டுக்கு ஓடினா. பாட்டி, உன்னோட கதை முடிஞ்சது. என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே உன்னோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் அங்கே போனால் தெரியும், வா பாட்டி. லக்ஷ்மி ராமு ரெண்டு பேருமே உடனே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நீங்கள் தானாமா? ஆமாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? நீங்கள் எதுவும் தப்பு செய்யலம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வயசுலேயும் நீங்கள் ஆற்றுல இறங்கி வலை போட்டு மீன் பிடிச்சி அதை விற்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? நாம யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமும் சரியா இருந்தா எல்லாம் சரியா தான் நடக்கும். நீங்கள் பண்ணது நல்ல விஷயம்மா. நீங்கள் மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தரகருங்களுக்கு அதிகமாக வேலை எதுவும் இருக்கிறதில்ல. இதனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் பரிசா உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க உங்கள் பணம். என் கையால இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சது இந்த ஊரோட ஜனங்க தான். அதனால இந்த பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருங்க. அதுல இந்த ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்க. இன்னொரு விஷயமா, நீங்கள் இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் புள்ள உயிரோட தான் இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த ராமு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்துட்ட விவரங்களை எனக்கு சொல்லியிருந்தான். அதை வச்சு நான் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி
ஒரு விபத்துல நீங்க உங்க புள்ளைய இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு குடும்பம் உங்க புள்ளைய காப்பாத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இன்னும் உங்க புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியில உங்க புள்ள யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்கம்மா, இவர் தான் உங்க புள்ள. புள்ளைய பார்த்து லக்ஷ்மி பாட்டியோட கண்ணுல மளமளன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. அவங்க அந்த ஊஜனங்களுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம நல்லபடியா தான் யோசிக்கணும், 4 நல்ல விஷயங்களை தான் பண்ணணும். நாம பண்ற நன்மை எப்பவுமே நம்மள கைவிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நாம செஞ்ச நல்லதுக்கான பலன் நம்மள தேடி வரும். அதுக்கான உதாரணம் தான் இந்த கதை. அண்ணே, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாட போறாங்க. எப்பவும் போல இந்த வருஷமும் ஸ்ரீராம நவமி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம கையாலேயே சாப்பாடு போட்டுடலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யல இல்லையா? அதான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பணத்தை பத்தி யோசிக்காதண்ணே, என்னோட சோள வியாபாரம் நல்லா தான் நடக்குது. எத்தனையோ தடவை நான் கஷ்டத்துல இருந்தப்போ நீ எனக்கு பணம் கொடுத்தது இல்லையா? இந்த தடவை நான் பணம் கொடுக்கறேன்னு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சீதாராமனுக்கு ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி பத்திக்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாராமனுடைய மனைவியான பத்மா அப்படியே லக்ஷ்மி பத்தியோட மனைவியான லதா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு சுட முடியாம கஷ்டப்படுறேன். இந்த போலி செய்யறதும் அவ்வளவு ஒன்றும் சுலபம் கிடையாது லதா. ஆனா எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நம்ம புருஷனுக்கு வேலையே பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் தினமும் சாயந்தர நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, தம்பி அதை அப்படியே கேட்பாரு. அது என்னமோ உண்மைதாக்கா. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போனாலும் மாமா தானே அவருடைய தம்பிய தூக்கி வளர்த்து நல்லபடியா ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சீதாராமனும் லக்ஷ்மி பத்தியும் அன்னதானத்தை பத்தி வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மா, இந்த வருஷம் நம்ம குடும்பத்து சார்பா ஸ்ரீராம நவமி பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா லதா, இப்பதான் பூசாரிக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வந்தோம். பணம் செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே, இந்த ஒரு வருஷம் செய்யலனா என்ன ஆயிட போகுது? இந்த வருஷம் தான் விளைச்சல் சரியா வரலல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா, வீட்டுல ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்றதா? அண்ணி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீவல்லிக்கு இப்ப 5 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கவலை? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மச்சினரே. நீங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள, எங்களை மாதிரி செலவு உங்களுக்கு இருக்காதுல்ல. அட நீ வேறக்கா, இந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு ஒன்றும் கிடையாது. 2 பேரையுமே படிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தை அவங்க நல்லபடியா பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் என் பாப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்கதான் அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பத்மா புருஷனை கோவமா முறைச்சா. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இங்க தான் நமக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு, இதை விட்டுட்டு எங்க போய் பழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த கிராமத்துல இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. சின்ன வியாபாரமாவது செஞ்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்துக்கலாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும், அது என் மேல சத்தியம். பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன உடனேயே சரி பத்மா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க அண்ணி, பெத்த தாய் மாதிரி இருக்கிற ஊரை விட்டுட்டு போகணுமா? எங்க முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் மச்சினரே. எங்க வயல் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் வர பணத்தை உங்க அண்ணனே வந்து நேரா வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பத்தியும் லதாவும் ஏதோ சொல்ல வரும்போது கூட அதை கேட்காம பத்மா எழுந்திருச்சு போயிட்டா. பத்மா விருப்பப்பட்டபடியே சீதாராமனும் பத்மாவும் ஸ்ரீவல்லியை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஸ்ரீவல்லி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. பட்டணத்துல படிச்ச ஸ்ரீவள்ளி ரொம்ப பெரிய வேலையில சேர்ந்தா. ஆனா கிராமத்துல இருக்கிற சித்தப்பா பைய பிரசாத் படிப்பு சரியா வரலங்கிறதுனால அவன் அங்கேயே இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், பத்மா, நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷ பண்டிகைக்கும் நான் மட்டும்தான் ஊருக்கு போய் ஊர்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
நம்ம பொண்ணு ஸ்ரீவல்லிக்கு நம்ம ஊர் எதுன்னு கூட இப்போ தெரிய மாட்டேங்குது. இது போதும் பத்மா. இப்பதான் ஸ்ரீவல்லியோட படிப்பு முடிய போகுதில்ல, நாம எல்லாரும் மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். சும்மா இருங்க, நீங்க சொல்றது கேட்க சிரிப்பு வருது. என் பொண்ணு இப்போ ஒரு சயின்டிஸ்ட். அவ கிராமத்துல என்ன பண்ணுவா? அவ பட்டணத்துல இருந்தாதான் அவ வேலைக்கு நல்லது. அவளும் உங்கள மாதிரி தான் நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப நீங்க பேசினதை கேட்டானா ஊருக்கு போய் ஆகணும்னு அடம் பிடிப்பா. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்க ஆசைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்னை மீறி என் பொண்ணை மட்டும் நீங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோங்க. இப்படி அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவளுடைய அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீவள்ளி அவங்க அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊரோட பேர் என்ன? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ அமைதியா உன்னுடைய வேலையை பாருப்போ. அப்படி இல்லம்மா, இங்க கோபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு 10 ஏக்கர் ஜமீன்ல ஏதோ கிரானைட் இருக்கு அப்படின்னு எங்க குழுவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரானைட் இருந்தா அந்த பூமியில விளைச்சல் விளையாது இல்லம்மா? அப்படியெல்லாம் இல்லப்பா. மண்ணுல சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுலயும் ஏதாவது விளைச்சல் விளையத்தான் செய்யும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த கிரானைட் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது. நம்ம இடத்துல தான் இந்த கிரானைட்லாம் இருக்கணும். எப்படி இவங்க தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி உங்க தம்பி தான் இதை ரகசியமாவே வச்சிருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன இல்ல, நம்ம வயல உங்க தம்பி புள்ள பிரசாத் தானே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயல்ல சரியா விளைச்சல் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவன் பொய் சொல்றான் போல, கொஞ்சம் பணத்தை அவன் அமுக்கிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அங்க கிரானைட் இருக்கிற விஷயம். இங்க பாருங்க, இப்பவே போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும். சண்டை போட்டாலாவது கேட்கணும். அப்படி பண்ண அரசாங்கத்தை சேர்ந்தவங்க கிரானைட்டை மட்டும் இல்லம்மா, நம்ம வயலையும் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால இத பத்தி நம்ம எதுவும் பேசாம கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தங்கியிருந்து இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படின்னா இப்பவே ஊருக்கு கிளம்பலாம் வாங்க. இப்ப இருட்டாயிடுச்சுல்ல, நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து கோபாலபுரத்துக்கு போனாங்க. அப்படி போன உடனே பத்மா பிரசாத் கிட்ட இப்படி கேட்டா, என்னடா பிரசாத், உன் விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு பெரியம்மா. பின்ன எப்பவுமே கொஞ்சமாதான் விளைச்சல் விளையுதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே பிரசாத் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதோ மறைக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா, சரி பெரியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். அக்கா, நீயும் என் கூட வா, ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு பிரசாத் அவனுடைய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வயல் கிட்ட போனா. அந்த நேரத்துல வீட்டுல பத்மா லதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. லதா, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூடவா உனக்கு இன்னும் தெரியல? நம்ம ஊர்ல யார் வயல்லையோ கிரானைட் இருக்காமே. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி, உனக்கு பிடிக்குமேனு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பத்மா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் பத்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பத்மா யோசிக்க ஆரம்பிச்சா. என்னங்க, உண்மையிலே இந்த ஊர்ல என்னமோ நடக்குது. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. உங்க தம்பி குடும்பம் தான்னு பார்த்தா ஊருக்குள்ள யார்கிட்ட போய் இந்த கிரானைட்டை பத்தி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பேச்ச மாத்துறாங்க. உன்னை மட்டும் சொல்றேன் கேளு. என் தம்பி குடும்பம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே என் குடும்பம்தான். நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எதனா அநியாயம் நடந்தா நான் கூட விட்டு வைப்பேன், ஆனா அவங்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் அந்த ரகசியத்தை பத்தி கேட்குறியா? காலமே நமக்கு சரியான பதிலையும் கொடுக்கும். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவள்ளி இப்படி சொன்னா, அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை ஊர் தலைவர் பதவிக்கு நானும் போட்டியிடலான்னு இருக்கேன். அம்மாடி, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதும்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். டே தம்பி, என் பொண்ணு ஸ்ரீவல்லிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ரொம்ப தைரியசாலி பொண்ணு. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். அப்படி தன்னுடைய தம்பி
அப்பா சித்தப்பாவோட உதவியால ஸ்ரீவள்ளி அந்த கோபாலபுரத்துக்கு தலைவியா ஆனா. அப்படி தலைவியா ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீவள்ளி ஜனங்க கிட்ட இப்படி சொன்னா: இந்த ஊர்ல கடந்த சில நாட்களா என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு உங்க எல்லாரையுமே ஏமாத்தி அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்க பூமிகளை அவரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மாதிரி யாராவது கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஆளு மிரட்டிக்கிட்டு இருந்தான். பூமி மட்டும் இல்லாம உயிரும் போயிடுமோ என்னமோன்னு நீங்க எல்லாரும் பயந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வயலையும் சோதிச்சு பாத்திருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க கிரானைட் எங்கேயுமே இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சாலையால நம்ம மண்ணுல சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதை கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். இனிமே நானும் என் குடும்பமும் எங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் இந்த தலைவி பதவிக்கு போட்டியிட்டு இப்ப உங்களுக்கு தலைவியா ஆயிருக்கேன். இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஸ்ரீவள்ளி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தா. ஆக மொத்தம் அந்த ஊர்ல எந்த ரகசியமே இல்லைன்னு பத்மா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் கிரானைட் அவளுடைய வயல்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டா. என்ன பத்மா, உன் பொண்ணு இங்க தான் இருக்க போறேன்னு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறா? அதனால என்னங்க, அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இப்படி பத்மாவும் மனசு மாறி அந்த கிராமத்திலே இருக்கிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அத பார்த்து சீதாராமன் சந்தோஷப்பட்டாரு.